நாமக்கல் மாவட்டம் மோகனூர் நவலடியான் கோவில் அருகே அரசு மணல் குவாரி செயல்பட்டு வருகிறது. குவாரியில் அள்ளப்படும் மணல் மோகனூர் அருகே செவிட்டுரங்கன்பட்டியில் உள்ள 2ஆம் விற்பனை நிலையத்தில் குவித்து வைக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. குவாரியில் 3 அடிக்கு மேல் மணல் எடுக்கக்கூடாது என்ற விதிமுறையை மீறி 35 அடி ஆழம் வரை மணல் அள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் விவசாயிகள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த பெருமாள். இந்த ஆற்றின் இருகரையிலும் இருக்கக்கூடிய மணல் என்பது இந்த நாட்டிற்கு மிக முக்கியமான நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மணல். அத்தகைய மணல் வியாபாரிகள் குவாரிகள் அமைத்து அரசே டெண்டர் விடக்கூடிய ஏற்பாட்டோடு மணல் கொள்ளை என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2ஆம் விற்பனை நிலையத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு கூலித்தொகை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. முறையான கூலி வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணல் குவாரியில் இருந்து மணல் எடுப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரச்சனை விஸ்வரூபமானதை அடுத்து நாமக்கல் கோட்டாட்சியர் தலைமையில் மணல் விற்பனையாளர்கள் மற்றும் மோகனூர் பகுதி விவசாயிகளுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இச்சூழலில் 2 தினங்களுக்கு முன்பு குவாரியில் இருந்து லாரி மூலம் மணல் எடுத்து வரப்பட்டுள்ளது. அதை கண்ட தொழிலாளர்கள் லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் மணலை சாலையில் கொட்டி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அரசு இயந்திரங்கள் முழுமையாக அந்த மாபியா கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனால் மணல் குவாரிகளை இழுத்து மூட வேண்டும் என்பது ஒவ்வொரு விவசாயிகளுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை உடனடியாக நமது அரசு செயல்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். விவசாயிகள் முற்றிலும் அழிஞ்சு போயிருக்குது. வாய்க்கால் ஒரு 10 அடி உயரத்தில் மேலே இருக்குது. காவிரி கீழே போயிடுச்சு. அதனால விவசாயம் முற்றிலுமே பாதிச்சிருக்குது. 2வது குடிதண்ணி குடிக்கவே தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. மணல் குவாரியில் இருந்து அதிக அளவில் மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளதாகவும் இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மணல் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் ஒருமித்த குரலாக உள்ளது. இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த விவசாய நிலங்களை விட்டுவிட்டு மாற்றுத் தொழிலுக்கு மாறும் சூழ்நிலையில் உள்ள இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்படுமா? நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அரசு மணல் குவாரியிலிருந்து ஆர். ரவிக்குமார்.